வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்ததா ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. இது வந்து அன்சீன் ப்ரோமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் செலிப்ரேஷன் மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டான்ஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அந்த செட்டப்பில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமிங் கரெக்டாக வரும்போது பிக் பாஸ் கேக் அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ அந்த டைமிங்காக, அந்த கேக் கட்டிங்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து வான வேடிக்கை, அதாவது வெடியெலாம் போட்டுட்டு அவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கரெக்டாக டைமிங்க்கு அந்த கவுண்ட் டவுன் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக கேமரா முன்னாடி போயிட்டு அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து விஷ் வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க. அதில் மணி வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குண்டு பையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க. உண்மையாக ஒரு பயங்கரமாக மிஸ் பண்ணி தான் இருக்காரு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட், அதாவது வெளியேறி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நியூ இயர் விஷ் வந்து சொல்லியிருக்காங்க. யார்? அக்ஷயா, விக்ரம், ஜோவிகா, ஐஷு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்னொரு பக்கம் நம்மளோட விசித்ரா அவர்கள், ஸோ விசித்ரா வந்து காலிலேருந்தே சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த 11:45 12 மணி வரைக்கும் டைமிங் ரொம்ப முக்கியம், நான் நிறைய ரெசல்யூஷன் எடுப்பேன், அந்த டைமிங் எனக்கு நானே தனியாக ஸ்பேஸ் கொடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள தொழுவுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது அன்சீன் ப்ரோமோ தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸில் லைவில் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாருமே நார்மலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து டாஸ்க்கு, அதாவது நாமினேஷனே ஓப்பன் ஆகிருக்கு, எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த செலிப்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.